உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஒரு நாளைக்கு வருத்தப்படணும், இவனுக்கு ஏன்டா பிரச்சனையை கொடுத்தோம், அந்த பிரச்சனையே பிராக்டிஸ் ஆகிட்டான்டா அவன், அதனால இன்னைக்கு பெரிய வீரன் ஆகிட்டான்டா. நான் சொல்றான், ஒரு தடவை கரடியை கொண்டேன்றான், ஒரு தடவை சிங்கத்தை கொண்டேன்றான். பின்னாடி வருத்தப்பட்டான் பிசாசு, ஏன்டா கரடி அனுப்பணும், ஏன்டா சிங்கத்தை அனுப்பணும். அந்த தைரியத்துல தான்டா இன்னைக்கு கோலியாத்தை கொண்டுட்டான் அவன். My beloved brother and sister, ஒரு எண்ணம் வலுவான எண்ணமாகி அது அனுபவமாகும் போது அது அரணாய் மாறிவிடுகிறது. அதனால சொல்ற எக்ஸசைஸ் த ட்ரூத். அது உங்களுக்குள்ள அரணாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களே வெளியே வர முடியாது. நீங்க அதுக்கு மாறி திங்க் பண்ணாலும் உங்களால் திங்க் பண்ண முடியாது. ஆமா, அரணாக்குங்கள், அரண்களை எழுப்புங்கள். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்பதை எழுப்புங்கள் அரண்களை. சிறு சிறு பலவீனங்களுக்கு உடனடியாக மருந்துகளை எடுக்காமல் ஜெபித்து பழகுங்கள். அது அனுபவமாகும் போது அது அரணாய் மாறிவிடும், அரணாய் மாறிவிடும், அரணாய் மாறிவிடும். சாலமன் அரண்களை கட்டினான், எதிரிகள் உள்ளே புகாதபடிக்கு. எதிரி உள்ளே புகணும்னா முதல் அரணை உடைச்சு தான் உள்ள வரணும். அப்படிதான் பிசாசு உங்களுக்குள்ள வரணும், முதல் சிந்தனையை தான் உடைச்சு உள்ள வருவான். அதை புரிஞ்சுக்கங்க. பிசாசுக்கு ஒரே வழி உங்க சிந்தனை தான். ஆமா, சார் முட்டு வலிக்குது, முட்டு வலிக்குதுன்னா முட்டு வலிக்கல, நீங்க வந்து சிந்தனையில மருந்தை தடவிட்டீங்கன்னா முட்டு வலி சரியாயிடும். எல்லாம் சொல்லுங்க, முட்டு வலிக்கு மருந்த முட்டில தடவாதீங்க, வசனத்தை எடுத்து மூளையில தடவிருங்க. இங்க தடவுனீங்கன்னா இங்க சுகமாயிரும் சார். சரியா சொல்றேன், சுகமாயிரும் சார். அதுக்கு தான் சொல்றேன், அரணை கெட்டுங்க, நல்லா கெட்டுங்க. இன்னும் பல ஏரியாவில் அரண்கள் உடையுது, புது புது அரண்கள் எழும்புது. ஆரோக்கியம்ன்றது ஒரு கட்டடம், அதுக்கு சுத்தி வசனன்றது ஒரு அரண். இந்த அரண் சுத்தி அவர் தழும்புகளால் சுகமான என்ற அரண் இருந்துச்சுன்னா ஆரோக்கியத்தை தொட பிசாசால முடியாது சார். ஐஸ்வர்யம்ன்றது ஒரு பில்டிங், பேலஸ், அதை சுத்தி அவருடைய தரித்திரத்தில் நாங்கள் ஐஸ்வர்யவான் நானோம் என்பது போன்ற வசனங்கள் அரண்களாய் இருக்கும் போது தரித்திரம். ஆமா, அண்ணே சொன்ன மாதிரி நான் முட்டி பார்த்துட்டு உள்ள வராதுன்னு சொல்ல வந்தேன், அவர் முட்டவே முடியாதுன்ட்டாரு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஆசீர்வாதங்கள். சுற்றி அரண்களை எழுப்புங்கள். தொடர்ந்து அரண்களை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். த பவர் ஆஃப் திங்கிங். உங்கள் எண்ணங்களில் இருக்கிற வலிமை உங்களை பாதுகாக்கக்கூடியது. உங்கள் எண்ணங்களில் இருக்கிற வறுமை உங்களை தாக்கக்கூடியது. உங்கள் எண்ணங்களில் இருக்கிற பலவீனம் உங்களுக்கு பலவீனத்தை தரக்கூடியது. உங்கள் எண்ணங்களில் இருக்கிற வலிமை உங்களுக்கு வலிமையை தரக்கூடியது. எத்தனை எதிரிகள் என் வாழ்க்கையில், எத்தனை எதிரிகள், தந்திரவாதிகள், ஆமா சூனியக்காரிகள், மந்திரவாதிகள், தந்திரவாதிகள், மந்திரவாதி. நான் வந்து இப்போ இருக்க சொல்லிட்டு இருக்கேன், ஜோக் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாதனமா சாட்சியை சொல்லிட்டு வியாடிட்டு இந்த காலத்தில் இருக்க இல்லையா, மந்திரவாதிகள், தந்திரவாதிகள், வந்து சூனியக்காரிகள், இவங்கெல்லாம் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. அரணாகி போச்சு, திமிராகி போச்சு. இது வேணும் உங்களுக்குள்ள. ஆமாம், அதனால தான் நம்மெல்லாம் பாருங்கள், யாராச்சும் பலவீனமான இருந்தாங்கன்னா அப்படியே கூட்டத்துக்குள்ளே போய் இயேசு நாமத்தில் சுகமாகன்றோம். இந்த அரண்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சிலருக்கு ஹீலிங்கில் அரண்கள். அப்படியே அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி வாங்க அப்படின்வாங்க. ஒன்றும் நடக்காமல் போச்சு, என்னடா செய்வேன் நட. அவனுக்குள்ள ஒரு அனுபவம், அவனுக்குள்ள ஒரு அரண். கூட்டிகிட்டு வந்து காது கேட்குதா அப்படின்னு கேட்பான். எல்லாருமே கேட்பான், பாத்துரா பார்த்து நம்ம பதறிக்கிட்டு இருப்போம். அவன் பதற மாட்டான். கேட்கல இப்ப கண்ண மூடு, இயேசு நாமத்துல ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படினா டபங்க அப்படினா காது கேக்குதா? சார் நல்லா கேக்குது சார். போயிரு அப்படியே. அரண்கள், அரண்
கேட்டுட்டு அப்படியே போய் தூங்கிடக்கூடாது. செயல்படுத்துங்கள். ஐயா, எங்கள் விசுவாசம் வளர நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏசு சொன்னாரு, மலையை பார்த்து பேசுங்கள். ஓ, படிப்பு அனுபவமாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அனுபவமாக்கணும். ஆமா, அனுபவத்தை எங்க கத்துக்கலாம்? சார், நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சார். அனுபவத்தை எப்படி கத்துக்கிறது அப்படின்னா, அனுபவிச்சு தான் கத்துக்கணும். அனுபவத்தை அனுபவிச்சு தான் கட்டிக்கணும். சார், சண்டை எப்படி சார் கத்துக்கிறது? 10 பேஜ் எழுதி கொடுக்குறேன், படிச்சுக்குவீங்களா? சண்டே போட்டால் கற்றுக்க முடியும். சார், நீச்சல் எப்படி கற்றுக்கிறது? தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டால் கற்றுக்கலாம். ஸோ உங்களை சுற்றி ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ப்ராக்டிஸ்க்கு இடம் இல்லை. இப்போ உங்களுக்கு இருக்கிற மூட்டு வலியோ ப்ராக்டிஸுக்கு களம். பணப்பிரச்சனை அது ஒரு களம். பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பயிற்சி பெற்ற பிசாசு கொடுத்துருக்கிறான், அடித்து தகருங்கன்ற இயேசு நாமத்தில். எல்லாம் உங்கள் பயிற்சி களமாய் மாறட்டும். தடைக்கற்கள் உங்கள் படிக்கற்களாய் மாறட்டும் என்று சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு வருத்தப்படணும், இவனுக்கு ஏண்டா பிரச்சனையை கொடுத்தோம், அந்த பிரச்சனையே ப்ராக்டிஸ் ஆகிட்டான்டா அவன், அதனால இன்னைக்கு பெரிய வீரன் ஆகிட்டான்டான். அவன் சொல்றான், ஒரு தடவை கரடியை கொண்டேன்றான். இந்த கரடி அனுப்புனது யாரு? பிசாசு. ஒரு தடவை சிங்கத்தை கொண்டேன்றான். பின்னாடி வருத்தப்பட்டான் பிசாசு, ஏண்டா கரடி அனுப்பணும், ஏண்டா சிங்கத்தை அனுப்பணும். அந்த தைரியத்தில் தான்டா இன்னைக்கு கோலியாத்தை கொண்டுட்டான். கரடி வருது இல்லை, ஒழியக்கூடாது. இன்னைக்கு கரடியை கொல்லு, நாளைக்கு அவன் வருத்தப்படணும். ஆமாம், இவனுக்கு பல்லு வலியை சுகப்படுத்த விட்டனால தான்டா அவன் இன்னைக்கு பிரெயின் டியூமர் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கான். ராஸ் கூட இருக்க சொன்னாங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம் சார், அப்போவே நரகத்தில் அடிக்கடி பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குமா பிசாசுகள் கூட. நாங்கள் வேணாம்னு சொன்னோம்ல, ஏன்னா தோத்துரு இவங்களுக்கு கடும் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நாங்கள் சொன்னோம்ல வேண்டாம்னு. ஐடியா கொடுத்தவன் யாரு? அவனுக்கு பிரச்சனையை கொடுத்த பிரச்சனையை அவன் என்ன ஆகிட்டான்? அனுபவம் ஆகிட்டான். அனுபவம் அரண் ஆகி போச்சு. என் வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் எதிரிகள் ஒன்று இல்லாத இருந்தால் இன்றைக்கு அப்படியே நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மேரேஜ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நான் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்திருந்தேன்னா இன்னைக்கு நிற்கிற ஆட்கள்லாம் பார்த்து மறந்துருப்பேன். பை காட்ஸ் கிரேஸ். தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், ஏகப்பட்ட அனுபவம். பிசாசு சொல்லுவேன், எதிரிக்கு தானே நன்றி தேவன் சொல்லுவேன், எதிரிக்கு தானே நன்றி சொல்லணும். அவங்க தான் எனக்கு ஒரு நல்ல தளபதியை உருவாக்கி கொடுத்தாங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அனுபவங்கள் அரண்களாய் மாறும். சிறு சிறு பலவீனங்களை ஜெபித்து துரத்தி பழகுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வளரட்டும். எடுத்தோன்னே பெரிய அளவில் சின்ன சின்ன விஷயத்தில் பழகுங்க. ஆமேன். வசனங்களை தியானிங்க. வேர்ட் ஆஃப் காட் உங்கள் அரணாக மாறும். வேர்ட் ஆஃப் காட் எண்ணமாக மாறும். எண்ணம் அரணாக மாறும். அரண்கள் இயல்பு வாழ்க்கையாக மாறும். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே